நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அங்கீகாரம் ரத்து செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு. कार्यकर्ताओं ने गिरफ्तारी को किस तरह से देखते हैं? ये लोकतंत्र पर चोट है। ये संसदीय लोकतंत्र को नहीं चाहते, ये दलीय प्रणाली को नहीं चाहते, ये चुनाव की प्रणाली को नहीं चाहते, ये पुतिन के रास्ते पे जाना चाहते हैं, सी के रास्ते पे जाना चाहते हैं। நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அங்கீகாரம் ரத்து செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு. அதற்கு துணை நின்றது அடிமை அதிமுக. அதே போல முத்தலாக் சட்டம் அதிமுக ஆதரவோட அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம், இதற்கெல்லாம் பழி தீர்க்க வேண்டிய நேரம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு நீங்க எல்லாம் தயாராக இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த நேரத்தில் நம்முடைய ஆட்சி அமையும் போது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைச்சோம். அப்போ எந்த நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா தொற்று 2வது பேரலை. மோடி என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க, 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதீங்கன்னு சொன்னாரா இல்லையாமா? யாராவது வீட்டை விட்டு வெளில வந்தோமா, வேலைக்கு போனோமா, எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு. எந்த வேலையும் கிடையாது. 6 மாசம் அத்தனை பேரும் வீட்டுல முடங்கி கிடந்தோம். நரேந்திர மோடி அவர்கள் ஒண்ணு மட்டும் தான் பண்ணாரு. என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டை விட்டு ஒரு நாள் வெளில வாங்க, யாருக்கும் தெரியாம வாங்க, லைட் பிடிங்க, விளக்கு பிடிங்க, தட்டை எடுத்துட்டு வாங்க, ஒலி எழுப்புங்க, கோவிட் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையாமா? சொன்னாரா? நீங்க பல பேர் பண்ணீங்களா? இது மட்டும்தான் திரு மோடி அவர்கள் பண்ணாரு. ஆனா நம்முடைய தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள்லாம் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு பார்த்த ஒரே தலைவர், ஒரே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நாம தான். அந்த பெருமை நமக்கு தான் சேரும். அப்போ ஆட்சி அமைச்சோம், கடும் நிதி நெருக்கடி. தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதி আমি তো আগেই বলেছি ইলেকশন কমিশনে আমরা অভিযোগ করব, আমাদের যা যা করণীয় করব, আমরা থেমে থাকবো না। এখানে শুধু প্রেস কনফারেন্সের মধ্যে আমরা থেমে থাকবো না। এবং ইলেকশন কমিশনের যে রুলস সেটাই ভায়োলেট করেছেন, এমসিসি ভায়োলেট করছেন। যেটা ইলেকশন কমিশন বলে দিয়েছে কখনো করা উচিত না, আবল তাবল কথা বলো না, সেটা রয়ে যাবে, ক্ষমা করলেই হবে না, ক্ষমা চাইলেই হবে না, সেগুলো ভায়োলেট করছে। আমরা কালকে कांग्रेस ने चौधरी लाल सिंह को उधमपुर से फील्ड किया है। इज नेशनल कॉन्फ्रेंस गोइंग टू सपोर्ट दैट कैंडिडेट? बिकॉज़ हम इंडिया अलायंस के साथ हैं। बाकी कांग्रेस ने किसको चुना किसको नहीं चुना वो कांग्रेस का अपना अंदरूनी मामला है, मैं इसमें पढ़ूंगा नहीं। हम इंडिया अलायंस के थे, इंडिया अलायंस के हैं और रहेंगे। थैंक यू सर। थैंक यू। जो बाकी बचे प्रत्याशी है उनकी घोषणा कब? मैं मानता हूं कल तक सारे हमारे मध्य प्रदेश के जितने प्रत्याशी हैं सारे घोषित हो जाए। ये क्यों रोक रहे हैं, मतलब लिस्ट? कोई बात नहीं, जब जरूरत होती है समझदारी से, संवाद से, सबसे मिलकर सारे सर्वे के हिसाब से जनता और कार्यकर्ताओं से बात करके हम निर्णय ले रहे हैं। जो सबसे अच्छा हुआ वो हमने प्रत्याशी बनाया, जो सबसे अच्छा होगा वो बनाएंगे। जी लगा